திருவண்ணாமலை பக்கத்தில் யாரோ ஒருத்தன் என் வீட்டுக்கிட்ட அந்த ஜல்ஜீவனில் குழா போட்டாங்கன்னு தோண்டி பார்த்தா அடியில் பைப் லைனே இல்லை. ஸோ இதில் மாத்திரம் 15,000 கோடின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ எவ்வளவு நடந்திருக்கிறது. அடுத்த 3 மாதங்களில் இன்னும் ஒரு 3-4 அமைச்சர்கள் பதவி நீக்கம் தேவைப்படும். ராஜினாமாலாம் வார்த்தையை சொல்லாங்க, பதவி நீக்கம். டாஸ்மாகில் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கடையில் 7 லட்ச ரூபாய்க்கு பிடிச்சாங்கன்னா 4,800 கடையில் ஒரு நாளைக்கு 350 கோடி ரூபாய்க்கு பில்லு வேறு யாருக்கோ போகுது. இதை யார் சொன்னது? பிடிஆர் அவர்கள் சொன்னார். நிச்சயமாக நீங்கள் உங்களை சரி செய்யாவிட்டால் 2.0 நடக்காது. 2001 நீங்கள் தோற்றப்போ 5 வருஷம் தான் எதிர்கட்சி கொடுத்தாங்க. 2011 10 வருஷம். நீங்கள் இன்றைக்கி மாற்றிக்கலன்னா மீண்டுமே எழ முடியாத அளவிற்கு ஒரு அப்போ அரசியலமைப்பு சட்டத்தையே உல்டா செய்து தன்னுடைய கட்சிக்காரர்களை காப்பாற்றியிருக்காங்க. இது மந்திரிகள் மாத்திரம் இல்லை, திமுகவின் மிக முக்கியமான போஷகர் யாரு? லாட்ரி மார்ட்டின் வீட்டில் 2013 அவருடைய அலுவலகத்தில் வேலை செய்பவர் வீட்டில் அந்த ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்து விசாரித்தால் அது 1ஆம் தேதி அன்னைக்கு வெளியிலேயே வரல. ரிசர்வ் பேங்க்லேருந்தே 9ஆம் தேதி தான் தமிழக அரசு கஜானாவிற்கு வருகிறது. தமிழக அரசின் கஜானாவிலிருந்து ஸ்டாம்ப் வெண்டாருக்கு போய் 13ஆம் தேதி தான் விற்கப்பட்டிருக்கு. ஆனால் 1ஆம் தேதி டேட்டை போட்டு இவர் கொடுக்குறார். இவர் மோசடி மாத்திரம் இல்லை, ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் இறுதி நாளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்த கருத்து தான். அதாவது பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் பார்ட் 1 ஆட்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சாதனைகள் எக்கச்சக்கமான சாதனைகளை நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பார்ட் 2 ஆட்சி 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடரும். இதிலையும் திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனைகள் தொடரும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் 2 அமைச்சர்கள் பதவி பறிக்கப்படுகிறது. ஸோ இதை எப்படி பார்க்கிறது? இல்லை சார், நம்பிக்கை தான் வாழ்க்கை. இது கனவு காணுங்கள் எல்லாமே நடக்கும்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்லுவாரும்பாங்க. ஸோ இவருக்கு சொல்கிற உரிமை இருக்குது. கிட்டத்தட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் சட்டசபையில் வைத்து மோடி இந்த பிறவியில் இல்லை அடுத்த பிறவியில் வந்தால்தான் என்னை வீழ்த்த முடியும்னு பேசினார். 2024 இல்லை, 25 இல்லை, 2050 ஏன்னா 50 ஈஸியாக இருக்குங்கிறனால 25 இல்லை 50 கூட என்னை வீழ்த்த முடியாது அப்படின்னு பேசின அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய சீட்டை இழந்து நிற்கிறார். சரி, இன்னைக்கு தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் தினசரி பால் வாங்குறதாக இருக்கட்டும், பஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும், கரண்ட் பில் கட்டுறதாக இருக்கட்டும், இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்ப என்ன செஞ்சீங்க? 2000 தான் கடைசியாக கள்ளச்சாராயத்தில் விக்கிரவாண்டியில் ஒரு பெரிய மரணம் நடந்தது. ஆனால் இந்த ஆட்சி வந்தப்புறம் மரக்காணத்தில் 28 பேர் செத்தாங்க. திருப்பி போன வருஷம் இதில் நடந்திருக்கு. இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு தீர்ப்பு வாங்கி தரல. அடுத்த நாளே கைது செஞ்சிட்டோம். சார் எதனால கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு சார்? 2 பேர் செத்து போயிட்டான்னு நியூஸ் வந்த உடனே அது கள்ளச்சாராயத்தினால் இல்லை அப்படின்னு கலெக்டர் பக்கத்தில் அந்த ஊர் டிஎஸ்பி சொல்ல அப்படி பேட்டி கொடுக்க, இறந்தவர் வீட்டில் சப்ளை பண்ணப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடிச்சு தான் அத்தனை பேர் செத்தோம். ஸோ உங்கள் போலீஸ் இன்ஃபர்மேஷனும் தப்பு, கலெக்டரும் அப்படி பேசினார். நீங்கள் உங்கள் கூட்டம் சார், மத்திய அரசு 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு மெரினாவில் கூட்டம் கூட்டின இடத்துல நீங்கள் குடும்பத்தோட உங்கள் மனைவி குழந்தை பேரன்களோடு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தனி அமைப்பு வச்சு போயிட்டீங்க. ஆனால் அங்கே வந்த பொதுமக்களில் 4 பேர் இறந்து போனார்கள், 400 பேர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அந்த 400 பேரில் யாருக்கும் எதுவும் ஆகிறதாக செய்திகள் மறைக்கப்பட்டது. என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஜூனியர் விடன் இதில் காணொலி இருக்குது, அவர்களுடைய நிருபர்களே பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. ஒரு பாலம் நீங்கள் கட்டினது அப்படியே அடிச்சுட்டு போச்சு 3 மாதத்தில். சார், பைப்பில் வர்ற தண்ணியை குடிச்சு பல்லாவரத்தில் 3 பேர் செத்து போனாங்க. சரி, பல்லாவரத்தில் தான் இப்படி ஆச்சுன்னு பார்த்தால் திரு KN நேரு அந்த துறை அமைச்சராக இருப்பவர், டுவார்டு அமைச்சராக இருப்பார், நீர்த்துறை, அவருடைய இதில் உறையூரில் 3 பேர் செத்து போயிருக்காங்க. உடனே அது குழாயில் வந்த தண்ணியில் இல்லை, வேறு காரணன்றாங்க. ஆனால் லாரியில் கொண்டு போய் கொடுத்து மைக்கில் கத்துறாங்க, யாரும் குழாயில் குடிநீர் வந்தால் பிடிச்சு குடிக்க வேண்டாம் இந்த நாங்கள். அப்போ என்ன காரணம் சார்? நீங்கள் கொடுக்குற குடிநீரை குடித்தால் பல்லாவரத்தில் 3 பேர் செத்துருக்கான், திருச்சியில். இதை தவிர சில கிராமங்களில் நடந்திருக்கு சார். டுவாடில்
மத்திய அரசின் வீட்டு வசதி திட்டத்தில் ஊழல் பற்றி பேசினோம். ட்வாடுங்கிறது இது மத்திய அரசின் திட்டம். அதுக்கு என்னது ஜல்ஜீவன் பேர். அதில் வீட்டுக்கு வீடு குடிநீர் ஹர்கர்கா பாணின்னு பேர். அதில் 60,000 கோடி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 15,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 15,000 கோடியில் திட்டத்தை செலவே பண்ணாமல் கணக்கெழுதி பணம் எடுக்கப்பட்டு அதிகாரிகள் வாழ்கிறார்கள். நாங்கள் நேருடைய தம்பிகள் வீட்டில் ரெய்டில் அந்த டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எல்லாம் 50 லட்சம் 1 கோடி வரைக்கும் வாங்கிட்டு போஸ்டிங் தம்பி தான் போடுறார் அப்படின்னு ஈடியுடைய இஎஸ்ஐஆர் சொல்லுது. இப்போ சில மாதங்கள் முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை பக்கத்தில் யாரோ ஒருத்தன் என் வீட்டுக்கிட்ட அந்த ஜல்ஜீவனில் குழா போட்டாங்கன்னு தோண்டி பார்த்தா அடியில் பைப் லைனே இல்லை. ஸோ இதில் மாத்திரம் 15,000 கோடின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ எவ்வளவு நடந்திருக்கிறது. ஸோ வீடு கட்டும் திட்டத்தில் மத்திய அரசு மாற்றி ஸ்கீம் போட்டு தான் தருங்க. நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் செய்யலைன்னா ஜல்ஜீவன் திட்டத்தில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர்னு ஒரு திட்டத்தில் மாத்திரம் 9 மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்கணும். வீட்டுக்கு இது தெரு பைப்பிலே தண்ணி வரலங்கிறத பார்த்தோம். இன்னும் வீட்டுக்கு குடிநீர். ஆனால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்தியாவிலேயே தமிழகம் முதல் மாநிலம்னு கொடுக்குறீங்க. ஆனால் வீட்டுக்கு வந்துச்சா இதையெல்லாம் பிஜேபி கொண்டு போய் காட்டணும். ஏன்னா நான் சொல்கிற அளவுக்கு கூட பெரிதாக பேசப்படலை. இப்போ இது நம்ம அதனால மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. 17 அமைச்சர்கள் நான் எடுத்து லிஸ்ட்டு பார்த்தால் இடி ரெய்டு நடத்தினதோ அல்லது ஐடி மற்றும் சொத்து குவிப்பு வழக்கில் ரிவர்ஸ் ஆனது மாத்திரம் 17 பேர். 34 பேரில் இதில் அடுத்த 3 மாதங்களில் இன்னும் ஒரு 3-4 அமைச்சர்கள் பதவி நீக்கம் தேவைப்படும். ராஜினாமாலாம் வார்த்தையை சொல்லாங்க, பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இவங்க கூட விடுவிப்புன்னு தான் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ராஜினாமான்னு சொல்கிறீங்க. ஸோ மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஓஷி இது என்னது, இவர் என்ன சொன்னார், உங்கள் அம்மாக்கு 1000 உனக்கு 1000ன்னு பேசினார் துரைமுருகன். லிப்ஸ்டிக் அதை வச்சு போட்டுக்கிட்டீங்களான்னு ஒரு எம்பி பேசுகிறாங்க. சார் மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் இந்த பாக்கெட்லேருந்து பிடிங்க அந்த பாக்கெட்டில் கொடுக்குறீங்க. டாஸ்மாகில் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கடையில் 7 லட்ச ரூபாய்க்கு பிடிச்சாங்கன்னா 4,800 கடையில் ஒரு நாளைக்கு 350 கோடி ரூபாய்க்கு பில்லு வேறு யாருக்கோ போகுது. இதை யார் சொன்னது, பிடிஆர் அவர்கள் சொன்னார். 2-3% ஜிஎஸ்டிபின்னு. ஸோ அதனால தான் கடன் ஏறி இருக்கு. சரி, மணல் கடத்தலில் 4,800 கோடி ரூபாய்க்கு மண் அள்ளப்பட்டதுன்னு சேட்டிலைட் இமேஜிங்கில் எடுத்து மற்றும் ஐஐடியோட பார்த்துட்டு, அது மாத்திரம் இல்லை, எடுத்துகிட்டு போன அந்த லாரி அவங்க அதில் இருக்கிற மீட்டரை வச்சு பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்கள் கணக்கில் 38 கோடி தான் வந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் ஈடியும் ஒழுங்காக கேஸ் போடலைங்க. நம்ம வாசகர்கள் கீழே வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் February 13 அன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன், இங்கே வந்து இதே இடத்துல உட்காந்து நம்ம செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர முடியாதுன்னு. அவங்க ஒரு நாளைக்கு 40 லட்ச ரூபா வாங்குகிற வக்கீல்களை வச்சுக்கிட்டு 3 மாதம் இழுத்துருக்காங்க. ஆனால் நம்ம சொன்னது பலிச்சிருக்கு. அதே போல் அடுத்த 3 மாதத்தில் இன்னும் 4 அமைச்சர்கள் பதவி விலகல் நடக்கும். திமுக இன்றிலிருந்து சரி செய்து ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தாலே ஒழிய, அதை விட்டுட்டு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், சட்டத்துக்குலேருந்தும் அறத்திற்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், எங்கள் மந்திரிங்க இப்படித்தான் பேசுவாங்க, சட்டசபையில் உட்காந்து ராமாயணத்தில் ராவணன் சீதையை கடத்திட்டு போலையான்னு துரைமுருகன் பேசுகிறார். அதனால தாங்க அவர் செத்து போனார். அதுக்காக தானே தண்டனை கொடுத்துச்சு. ஒரு பொற்கொள்ளன் வந்து திருடின இது சிலம்ப திருடுனான் கோவலனை கொலை செய்யறதுக்காக ராஜா தன் இதை விட்டார். ஆனால் அண்ணா நகரில் ஒரு சிறுமியை கற்பழித்த இவனை கொலையாளியை பாதுகாக்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்துக்கு போய் சிபிஐ வழக்க தடுத்திருக்கீங்க. இதுவரை உங்கள் செயல்பாடு மக்களுக்கு நல்லது செய்வது போல தெரியவில்லை. உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் மீடியாக்கள் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நமக்கு ரியல் ஒன் போன்ற சேனல்கள் இருப்பதால் மக்கள் உண்மையை இன்று தெரிவிக்கிறார்கள். மெயின்லைன் மீடியாவோட ரியல் ஒன் போன்றதற்கு அதிகமான வாசகர்கள் பார்க்கிறார்கள். எனவே மிக நிச்சயமாக நீங்கள் உங்களை சரி செய்யாவிட்டால் 2.0 நடக்காது. 2001 நீங்கள் தோற்றப்போ 5 வருஷம் தான் எதிர்கட்சி கொடுத்தாங்க. 2011 10 வருஷம். நீங்கள் இன்னைக்கு மாற்றிக்கலன்னா மீண்டுமே எழ முடியாத அளவிற்கு ஒரு பெரிய அடி விலகலாம். மாற்றிக்கொள்ள வேண்டும் தான் நம்ம பொறுத்த வரைக்கும் நல்ல ஆட்சி இருந்தால் எதிர்க்க மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றிலேயே முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்களுடைய வழக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக நீதிமன்றம் ரத்து செய்துக்கிட்டே வர்றாங்க. முதல்ல துரைமுருகன் அவர்களுடைய வழக்கு வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு ராஜகண்ணப்பன் அவர்கள், அதன் பிறகு MRK பன்னீர்செல்வம் அவர்கள், 2 தினங்கள் முந்தைய நிலையில் பெரியசாமி அவர்கள்.
இப்படி தொடர்ச்சியாக அவர்களுடைய ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் ரத்து செய்யப்பட்டு வருது, இதை எப்படி பார்க்கிறது? இல்ல, இதுல நான் பாஜக வழக்கறிஞர் 2 பேர்த்தையே கேள்விக்கு ஒரு குறிப்பு கொடுத்திருக்கேன். அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தன் கட்சிக்காரர்களை காப்பாற்ற கீழ் நீதிமன்றங்களில் மேனிப்புலேட் செஞ்சு வழக்குகளை குவாஷ் பண்றாங்க. அதாவது இடி உள்ளே வர வேண்டும் என்றால் ஏற்கனவே ஸ்டேட்ல எஃப்ஐஆர் இருக்கணும். ஸோ இந்த வழக்கை முடிச்சுட்டா அவங்க உள்ளே வர முடியாது. இதற்காக இந்த வேலையை கருணாநிதி ஆட்சியில் இருந்தப்பையும் செஞ்சுருக்காங்க. இப்போ பொன்முடி, KKSSR மற்றும் தங்கம் தென்னரசுலாம் இந்த பீரியடில் இவங்க மேனிப்புலேட் பண்ணாங்க. ஸோ இவர்கள் பதவி ஏற்கும் பொழுதே நாங்கள் இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தின் படியாக அனைவரையும் சமமாக வைத்து அதன் கீழே நடப்போன்னு இருக்காங்க. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தையே உல்டா செய்து தன்னுடைய கட்சிக்காரர்களை காப்பாற்றியிருக்காங்க. இது மந்திரிகள் மாத்திரம் இல்லை, திமுகவின் மிக முக்கியமான போஷகர் யாரு? லாட்ரி மார்ட்டின் வீட்டில் 2013 அவருடைய அலுவலகத்தில் வேலை செய்பவர் வீட்டில் 7.5 கோடி ரூபாய் கேஷ் பிடிக்கப்படுகிறது. 12ஆம் தேதி கேஷ் பிடிக்கிறாங்க. 13ஆம் தேதி இது என்னுடைய கேஷ் இல்லை, என்னுடைய முதலாளிக்கு போக வேண்டிய கேஷ்னு அவர் சொன்ன உடனே ஜாமீனில் தப்பிக்கிறதுக்காக 13ஆம் தேதி லாட்ரி மார்ட்டின் என்ன சொல்கிறார், 1ஆம் தேதி டேட்டில் ஒரு ஸ்டாம்ப் பேப்பரை கொடுத்து இதில் என்னுடைய மனைவி அண்ணா நகரில் ஒரு வீடு விற்க வாங்கின அட்வான்ஸு அப்படின்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறார். ஜாமீன் வாங்குறார். ஆனால் அவர் கொடுத்த அந்த ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்து விசாரித்தால் அது 1ஆம் தேதி அன்னைக்கு வெளியிலேயே வரல. ரிசர்வ் பேங்க்லேருந்தே 9ஆம் தேதி தான் தமிழக அரசு கஜானாவிற்கு வருகிறது. தமிழக அரசின் கஜானாவிலிருந்து ஸ்டாம்ப் வெண்டாருக்கு போய் 13ஆம் தேதி தான் விற்கப்பட்டிருக்கு. ஆனால் 1ஆம் தேதி டேட்டை போட்டு இவர் கொடுக்குறார். இவர் மோசடி மாத்திரம் இல்லை, ஃபோர்ஜரியாக ஒரு கோர்ட்டை ஏமாற்றியிருக்கார். ஆனால் ஆலந்தூர் கோர்ட்டில் இந்த திமுக ஸ்டாலின் ஆட்சியின் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் சொன்னதை ஏற்றுக்கிட்டு அவரை விடுவிக்கலான்னு அந்த கேஸை குவாஷ் பண்ணுறாங்க. ஹைகோர்ட்டில் இடி ரெஸ்டோர் ஆகிருக்கு. அதன் பிறகு தான் நமக்கு ஆதவர்ஜுனா வீட்டிலலாம் ரெய்டு நடந்துச்சு. ஸோ நீதிமன்றங்களையே இவர்கள் யூஸ் பண்ணல. எனவே திமுக கட்சியுடைய தேர்தலில் போட்டியிடும் உரிமையை கூட பறிக்கலாமா என்று எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெட்டிஷன் போடுங்கன்னு என்னுடைய நண்பர்கள் சில வழக்கறிஞர்களை கன்சல்ட் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் சொல்கிறது ரியல் ஒன்றுக்கு ஒரு இதுவாக நான் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸாக கொடுக்குறேன். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.